ராஜப்பெல்லாம் ஒரு ஆளே இல்லை சார். என்னோட சொந்த முயற்சியால இந்த பெட்டியை நான் திருடிக்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட். ஆனா இதை திறக்கிறதுக்கு ராஜப்பன் வரணும் இல்லையா? வேணாம் சார், இந்த பொட்டியை நானே திறப்பேன் சார். நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன் சார். ஓகே ரைட். உனக்கெல்லாம் என் மேல மரியாதை இல்லைல்ல? ஒரு செகண்ட்ல இந்த பூட்டை திறந்து கட்டுறேன் பார். நிறுத்துறா. முட்டாள்தனமான வேலையை செய்யாதரா முட்டா பேல. கஷ்டம். என்ன தொடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. தேவை வரும்போது எப்படி தொடாம இருக்கிறது? ஹேர் பின் எடுத்தம்மா. திறமைசாலிதான். பாத்தியாடா, லைலாவுக்கு உன்னை விட என் மேலதான் மதிப்பு அதிகம். அப்படிதான். எழுந்துரு. என்கிட்ட அவன் வித்தைய காட்டுறியா? டீ எடுத்துக்கோங்க. என்ன முகத்துல சிரிப்பு? சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்சேன்னு சொல்லு. முன்னாடியெல்லாம் நான் உங்களுக்காக டீ எடுத்துட்டு வரும்போது ரொம்ப பந்தாவா அங்க டீயை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு நீ இந்த அளவுக்கு அழகுன்னு எனக்கு தெரியாதே. கிண்டல் பண்ணாதீங்க. அப்ப என் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட முகத்தை மட்டும் இல்ல, வேற எங்கேயும் நான் பார்க்க மாட்டேன். அதோட குமாரி இந்திரா என்னோட வைஃப் ஆவான்னு நான் எதிர்பார்க்கலையே. அப்படின்னா உங்களுக்கு அப்போ என் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு யார் சொன்னா? ஆனா நான் அப்பவே உங்களை விரும்பினேன். படிப்பே குறியா இருந்ததுனால நான் அதை பத்தி யோசிக்கல. ஒரு பெரிய டாக்டரா இருக்கும்போது ஒரு கிராமத்து பொண்ணை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சிருப்பீங்க. என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தோணுது? டாடி, அம்மாவை விடுங்க, என்ன கொஞ்சுங்க. புது ஷூ வேணும்னு நேத்து முழுக்க அழுதுட்டு இருந்தா. டாடி வாங்கி தரேன், ஓகேவா? நீ அப்பா கூட போயிட்டு வா, சரியா? ஹே, one for me also. பல்ஸ் செக் பண்றீங்களா? டாக்டர் ஆச்சு. அப்ப சரி, நான் ஹார்ட் செக் பண்றேன். அடடா, எந்த செக்கப்புக்கும் ஒத்துக்க மாட்டேன்னா அப்ப வெயிட்ட செக் பண்ணு. இந்த கிச்சு கிச்செல்லாம் மொத்தமா மாத்துறேன் பாரு. முதல்ல பாடு. என்ன ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி கூப்பிடுறா, நீ போய் குளி. மம்மி, இந்த மீசையை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. தேவையில்லாம அவர் கூட சண்டை போடாதம்மா. இல்ல, எனக்கு இது வேணும். இதை எடுத்து கொடுக்க முடியாதம்மா. இல்ல, வேணும். ஐயோ, அதெல்லாம் எடுத்து தர முடியாதுராமா. நாளைக்கு இவகிட்ட மீசை எடுத்துட்டு வந்து கொடுங்க. எடுத்துன்னு தரமா? வா. ஓ, கண்டிப்பா ஆம்பளை பையன்தான்.
டாக்டரும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இந்த டெக்னிக்கை யார் வேணா யூஸ் பண்ணலாம். நீ சிரிக்கவே வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா ஆம்பளை பையன்தான். அப்பவாச்சும் நம்ம பிந்துவ மகனேன்னு கூப்பிடாம இருப்பீங்கல்ல? பொண்ணா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நமக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கால, ஒரு ஆணு ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்.